அப்கமிங் சினிமாட்டோகிராஃபர்ஸ்க்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, ஆக்சுவலி நான் படித்ததை ஜஸ்ட் ஷேர் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி இட்டாலியன் சினிமாட்டோகிராஃபர் த்ரூஃபோன் ஃபில்ம் மேக்கர் இருந்தார். அவர் வந்து அவர் ஃபிலிம் கிரிட்டிசைசராக இருந்துட்டு ஃபஸ்ட் டைம் ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணும்போது அவரோட பாஸ்கெட்டை வந்து ஒரு ஜஸ்ட் பிளெஸிங்ஸ் கேட்கலான்ட்டு நான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி 4 மூவி ஸ்டார்ட் பண்ண போகிறேன், என்னை ப்ளஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஜஸ்ட் ஏதோ அட்வைஸ் பண்ணுங்கன்னு சொன்னார். அப்போ அவரோட பாஸ் வந்து அவருக்கு அட்வைஸ் பண்ணது என்னென்னா, நாளைக்கு நீ எடுக்க போகிற ஃபர்ஸ்ட் ஷாட் நீ எடுத்து முடித்தோடனே நீ வந்து செத்துருவேன்னு நினச்சிக்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ என்னென்னா உன்னோட பேர் சொல்கிறதுக்கு அந்த லாஸ்ட் ஷாட் அது மட்டும்தான் இருக்கும். த்ரூஃபோ எடுத்த ஷாட்னு சொல்கிறதுக்கு அந்த ஒரே ஒரு ஷாட் தான் இருக்குது. ஸோ அந்த ஷாட் ஃபுல்லாக நீ அந்தளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி எடு. ஏன்னா அந்த ஷாட் முடிஞ்சோன்னு நீ செத்துருவேன். உன்னோட பேர் சொல்கிறதுக்கு அந்த ஒரு ஷாட் தான் இருக்க போகுது. இந்த மாதிரி நினச்சிட்டு அந்த ஷாட் எடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதே மாதிரி ஒவ்வொரு ஷாட் எடுக்கும்போதும் நினச்சிக்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபுல் ஃபில்ம் அவர் அப்படி தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா ஒவ்வொரு ஷாட் முடிச்சோன்னே அந்த அளவுக்கு அவர் வந்து இன்வால்வ் ஆகி பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி அவர் என்னை கமிட் பண்ணது அப்படி ஒரு என்னை இண்டிவிஜுவலாக ஒர்க் பண்ண இருக்காங்க. இல்லாட்டி அவரோட அசிஸ்டன்ஸே நிறையா எல்லாருமே சினிமாட்டோகிராஃபர்ஸ் தான் அவங்க சர்க்கிளில். ஃபஸ்ட் டைம் அநேகன் என்னை கூப்பிட்டு அவர் டிஸ்கஸ் பண்ணும்போது அநேகன் ஃபிலிம் பிளான் பண்ணது வந்து 3 டிஃப்ரெண்ட் பீரியட்ஸ்க்கும் 3 டிஃப்ரெண்ட் சினிமாட்டோகிராஃபர்ஸ் தான் ஃபஸ்ட் பிளான் பண்ணியிருந்தாங்க. என்னை வந்து வாகை சுடாவை பார்த்துட்டு அந்த பர்மா போர்ஷன் மட்டும் என்னை ஷூட் பண்ணுறதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டு எனக்கு அது நரேட் பண்ணார். அப்போ நான் வந்து எனக்கு ஃபுல் ஃபில்ம் நரேட் பண்ணுங்க சார்னு சொன்னேன். அப்போது டோட்டலாக ஃபுல் ஆல் 3 பீரியட்ஸும் நரேட் பண்ணார். நரேட் பண்ணி முடித்த உடனே நான் அப்புறம் பர்மா போர்ஷன் மட்டும் என்ன பண்ண சொல்லியிருந்தார். நான் தானே 3 பீரியடுக்குமே வந்து டிஃப்ரெண்ட் ஷூட்டிங் ஸ்டைல் என்ன மாதிரி ஸ்டைலில் இந்த ஃபிலிம் லுக் இருந்தால் நல்லா இருக்கும்ன்றது நான் அவரோட டிஸ்கஸ் பண்ணேன். ஸோ டிஸ்கஸ் பண்ணி முடிச்சுட்டு இந்த ஸ்டைலில் இந்த பீரியட் பண்ணால் நல்லாயிருக்கும் சார்னு சொல்லிவிட்டு நான் ஜஸ்ட் வந்துட்டேன். நான் அதுக்கப்புறம் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பர்மா பீரியட் எப்போ வருதோ நான் போய் ஷூட் பண்ணுறதா தான் பிளான். பட் உடனே மேனேஜர்ஸ் கூப்பிட்டு சொன்னாங்க, வித்தின் அ பீரியட் வீக் ஃபுல் ஃபில்ம் நீங்கள் தான் சார் பண்ணுறீங்க, சார் வந்து உங்களையே ஃபுல் ஃபில்ம் பண்ண சொன்னாருன்னு. ஏன்னா அதான் அந்த 3 டிஃப்ரெண்ட் ஸ்டைல்லையும் நான் வந்து நரேட் பண்ண அவரோட டிஸ்கஸ் பண்ணது அவர் அதில் கன்வின்சிங் ஆனதுனால என்னை கமிட் பண்ணார். என்ன ஒரு இதுனா அவரோட எல்லாமே அவங்க பிசி ஸ்ரீராம் சர்க்கிள் அவங்களோட குரூப் எல்லாருமே அவரோட அசிஸ்டன்ஸ் ஃபஸ்ட் டைம் வந்து அவுட் சைடு என்ன வந்து அவங்க கமிட் பண்ணார். அந்த வகையில் ஐ ஃபீல் வெரி ப்ரௌட் ஆஃப் சார். ஆரம்பம் படத்துக்கு ப்ளூ கலர் டோனிங் கொடுத்தது ஆக்சுவலி எல்லாமே த்ரில்லர்னாலே பிளாக் வித் ஒயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஹார்ஷாக இருக்கும், லைட்டிங் அதிகமாக யூஸ் பண்ணலாம். ஆனால் டிஃப்ரெண்ட்டாக ப்ளூ கலர் டோன் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் அதுக்கப்புறமா அந்த படத்தோட கடைசி 15 மினிட்ஸ் வரைக்கும் ப்ளூ கலர் டோனாகவே இருக்கும். அது ஏன் சார்? அது ஆக்சுவலி எந்த லுக் ஏற்ற வர நீங்கள் அது ஃபீல் ஆக்சுவலி ப்ளூ இல்லை, அது ஒரு அக்வா க்ரீன் மாதிரி ஸ்லைட்டாக அந்த ப்ளூயிஷ் க்ரீன் இருக்கும். என்னன்னா அதற்கு அந்த ஃபிலிமுக்கு வந்து பர்டிகுலர் ஒரு டிஃப்ரெண்ட் டோன் ட்ரை பண்ணலான்னு பண்ணது தான். அந்த மாதிரி ஆல்ரெடி பண்ண ஃபிலிம்ஸ்லேருந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், அட் த சேம் டைம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கணும்னு ட்ரை பண்ணது தான். அந்த ப்ளூ ஒரு க்ரீனிஷ் அந்த அக்வா க்ரீன் ஸ்டைலில் பண்ணணும், கொஞ்சம் கிரிட்டியாக அந்த மாதிரி தான். சார் 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 பெஞ்ச் மார்க் ஏதாவது ஒரு ஃபிலிம் எடுத்து அதுலேருந்து நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க? பெஞ்ச் மார்க் அப்படி இல்லை, எல்லா ஃபிலிம்ஸ்லேருந்தும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன மேட்டர்ஸ் வந்து லேர்ன் பண்ணுவேன். அப்படி பர்டிகுலராக ஒரு ஃபுல் ஃபிலிம் அப்படியெல்லாம் இல்லை. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே ஷிண்ட்லர்ஸ் லிஸ்ட் மாதிரி எனக்கு ரொம்ப பாதித்த படம் தான் ஷிண்ட்லர்ஸ். ஆனால் அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபிலிம்லேயும் ஏதாவது ஒரு சம் போர்ஷன்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதுலேருந்து லேர்ன் பண்ணுவேன். ஈவன் ஷார்ட் ஃபிலிம்ஸில் கூட நிறையா பார்த்துருக்கேன், எல்லாமே ஸ்டூடெண்ட் ஃபிலிம்ஸில் அப்படிலாம். இப்போது பெரிய ஃபிலிம்ஸ்லேருந்து தான் லேர்ன் பண்ணணும் இல்லை, ஏன்னா எல்லாம் அப்கமிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரோட ஃபிலிம்ஸையும் நான் பார்க்குறேன். நிறையா ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன்ஸ் அந்த மாதிரிலாம் பார்க்குறேன் ஃபிலிம்ஸ். அதில் கூட சின்ன சின்னதாக ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக ட்ரை பண்ணுறாங்க, அதுலேருந்து நானும் நிறையா லேர்ன் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் ஃபிலிம் மேக்கர் அது நான் அந்த ஃபிலிம் பண்ணணுன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தேன். ஏன்னா அந்த மாதிரி எனக்கு வந்து சேலஞ்சிங்காக இருக்கணும், ஸ்கிரிப்ட் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் ஈவன் நியூ டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணுறது நான் ட்ரை பண்ணியிருக்கேன்.